இன்றைக்கி வந்து 3வது நாள் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்த ஒர்க்கு முடிஞ்சிரும். பார்க்கலாம் இந்த ஒர்க்கு எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில் இல்லை, பட் வந்து பயங்கர காற்று. கேரளா மலை ஸ்டார்ட் ஆகிட்டதுனால எங்கள் ஊர் சைட்லாம் பயங்கர காற்று. நாங்கள் இப்போது வயலில் இருக்க கட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகணும். ஒவ்வொருத்தர் வந்து 2 கட்டு கூட தூக்குனாங்க, நானும் தூக்குனேன். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கே கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, வண்டி வந்துச்சுன்னா வண்டி மேலே எடுத்து போட்டால் அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கட்டு தூக்கிட்டுருக்கோம். வெற்றிகரமாக ஒரு வயல் கட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மேலே அடுக்கியாச்சு. அடிக்கிற இடத்துல போய் அடுக்கியாச்சு. நெல் அடிக்கிற வண்டியும் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டு நெல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து நெல்லும் அடிப்பாங்க, சோளம், இது உளுந்து, இந்த மாதிரி எல்லாமே அடிக்கலாம். எல்லா கட்டுமே ஓரளவுக்கு எடுத்து அடுக்கியாச்சு. ஒரு 5-6 கட்டு தான் இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன் சரி அதையே கொண்டுறான். அப்படியே நல்லங்கடை கொத்துக்கிட்டு போகுது. என்ன ஆகுதுமா இல்லைம்மா, நல்லங்கடை வேலை இருக்குண்ணா, சாப்பிடாத இருக்காதுண்ணா. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நாங்க போட்டுருந்தா என்னடா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடுச்சு. வண்டி வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு. கட்டு பக்கத்தில் நிறுத்துறதுக்காக வரும் பொழுது அதை எப்படி வெளியே எடுத்தோம். தென் வந்து இந்த வண்டி வந்து நெல் எப்படி அடிக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.